Hi friends, நான் குமரேஷன் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் நிற்கிறது வந்து ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவேஸ் 55ல நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். 1 வீக் பேக் தான் இந்த ஜெயச்சந்திரன் ஆவடி பருத்திப்பட்டில் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டரில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டரில் பூந்தமல்லி வந்துடுதுங்க. கரையாஞ்சியாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுது. அது ஜெயச்சந்திரன் மட்டும் இல்லைங்க, இங்கே அன்றாட தேவைக்கான அனைத்து சூப்பர் மார்க்கெட்ஸு, பெரிய பெரிய மல்டி பிராண்டட் ஸ்டோர்ஸு எல்லாமே வந்துருச்சு. எக்ஸாம்பிள் கேஎஃப்சி, டிமார்ட், ஸ்டைல் யூனியன், மெக்டொனால்ட்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய மல்டி பிராண்டட் ஸ்டோர் வந்துருச்சு. பருத்திப்பட்டை வந்து கிட்டத்தட்ட அண்ணா நகர் மாதிரி ஏன் இந்த 2 வருஷத்தில் மாறிடுச்சுன்னா அதுக்கு காரணம் இவ்வளோ மல்டி பிராண்டட் ஸ்டோர்ஸும் இங்கே வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் வருதுங்க. போன வருஷம் இந்த கை காட்டுறேன் பாருங்க, இங்கே எவர்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்ததுங்க. இந்த வருஷம் இந்த கீதா கல்யாண மகள் வழியாக போனீங்கன்னா ஸ்ரீ சைதன்யா ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஸ்கூலு சுதர்சனம் பாடசாலா, அதுவும் இந்த வருஷம் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாலே 2 வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. மொத்தம் இந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸில் 12 ஸ்கூல்ஸ் இருக்குங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ஸு. அதனால தான் எல்லாரும் இங்கே வீடு வாங்கி குடியிருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ரோட்டு மேலே 75 lakhsலேருந்து 1 crore ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த ஜெயச்சந்திரனுக்கு பேக் சைடு இப்படி பக்காவாக டெவலப் ஆன இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நம்ம புதுசாக கிராண்டாக மிகப்பெரிய சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். அந்த சைட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே பெரிய பெரிய பங்களாஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப ரிச்சான லக்ஸுரியான லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் 50 லட்சத்துலேருந்து வீடு கிடைக்குதுன்னா உண்மைக்குமே இங்கே வந்து வாங்குறவங்க வந்து ஜாக்பாட் தாங்க. மொத்தமே 15 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு பெரிய பெரிய ஹவுசஸ் பட்ஜெட்டில் வருது. வாங்க டீட்டெயிலாக சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாசிக் 2.0. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆவடிக்கு அருகாமையிலேயே இருக்குது. சூப்பர்பான இந்த சைட்டை பற்றி நூக் அண்ட் கார்னர் எல்லா விவரங்களையும் வந்து இங்கே ஒரு மதிப்புமிக்க சார் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பெயர் வந்து குமரேசன், சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர் ஃப்ரம் கிரிஷ் ஹவுசிங். இப்போ சாரை வந்து இன்வைட் பண்ணிடலாமா? சார் வாங்க சார். வெல்கம் சார். சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிளிஃபையாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம பேஸ் 2ல இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பேஸ் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கோம். பேஸ் 2 அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி அமைப்பாக இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோவும் நம்ம கம்பெனியை பற்றி ஒரு இன்ட்ரோவும், ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி வந்து ஃபேமஸ்ஸு. அவங்க போடுறது எல்லாமே ஆன் ரோடு ப்ராஜெக்ட். நம்ம எல்லா இடத்துலையும் கிரிஷை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆடியன்ஸுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். எஸ் சார். ஸோ சார் வந்து நிறைய எடுத்திருக்காரு நம்ம கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வீடியோ. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இது ஆவடியிலேயே பருத்திப்பட்டும் ஆயில் சேரியும் சேர்ந்து இது 10வது ப்ராஜெக்ட்டுங்க. 2022லேருந்து 26க்குள்ள 10வது ப்ராஜெக்ட்டுங்க. நான் வந்து கிரிஷ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருக்கேன். கம்பெனியோட இன்செப்ஷன் 2018லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியில் தொடர்ந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 51 ப்ராஜெக்ட் கிறிஸ்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் 2018லேருந்து. எல்லா ப்ராஜெக்ட்லேயும் சரியான அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு சார். சூப்பர். வருஷத்துக்கு 500 பிளாட் ரீசேஷன் பண்ணுற மிகப்பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் கிறிஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஓன் பில்டிங்க்கு டீனரில் மூவ் ஆயிருக்கும். கரெக்ட். எஸ் சார். சார், இந்த பிரம்மாண்டமான சூப்பர்பான இந்த சைட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் ஈஸி ஆக்சஸ் வந்து சொல்லுங்கள் சார். நம்ம சைட் கிளாசிக் சிட்டி 2.0 வந்துங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டரில் தான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. அது வழியாகவும் வரலாம் நம்ம. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரையாஞ்சாவடி, பூந்தமல்லி, பெங்களூர் ஹைவே, அங்கேருந்து 4 கிலோமீட்டரில் தான் ஜெயச்சந்திரன் வருதுங்க. ஸோ ஜெயச்சந்திரன்லேருந்து நம்ம சைட்டுக்கு உள்ள ஜெயச்சந்திரன் பேக் சைடு எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குங்க. ஜெயச்சந்திரன்னா 1.5 கிலோமீட்டர். அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வந்தால் ஜஸ்ட் 900 மீட்டர் தாங்க சைட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ணு கட்டின தூரம் வரையும் நம்மளுடைய லேண்ட் வந்து பல இருக்குது. இதை பற்றியான ஒரு அமெனிட்டிஸ் சொல்லுங்கள் சார். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, நம்ம வாங்குகிற மக்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க, இது நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்டு மக்களுக்கு சொல்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு, ஸ்டேட் பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. இது எங்கேயோ
இல்லைங்க, இது ஆவடி சிட்டிக்குள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட்டு. இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, காம்படிஷனுக்கு வேறு ப்ராஜெக்டே இல்லை. ஸோ இந்த சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு 6 ஏக்கரில் 174 பிளாட்ஸாக வந்து நாங்கள் சப்டிவிஷன் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்டார்டிங் 581 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் இருக்குது. அதன் பிறகு சைஸ் பார்த்தீங்கன்னா 710 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அடுத்து 800 இருக்குது, 900 இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 பிளாட்டு நார்த்லேயும் சவுத்துலேயும் இருக்குங்க. அதன் பிறகு 1100, 1200, 1500, 1800 இந்த ரேஞ்சில் நாங்கள் பிளாட்ஸை பிரிச்சுருக்கோம். இது பக்காவாக எலிவேட்டட் பிளாக் டாப் டபுள் காங்க்ரீட் எலிவேட்டட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 33 ஃபீட் ரோட், 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட், இந்த 3 ரோடுகளும் இருக்குங்க. சைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வந்து 24/7 செக்யூரிட்டி இருக்குங்க. ரொம்ப செக்யூர்டான பிளேஸுங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிகப்பெரிய பங்களா கட்டி 2 வருஷமாக குடியிருக்கார் ஒருத்தர். அதை சுற்றிலும் பாருங்கள் ஒரு 10 வீடுகள் இருக்குது.